இப்போது நீங்கள் ஒரு சுதந்திரத்தின் பின்னால் ஒரு கணக்கெடுப்பை, ஒரு இருப்பெடுப்பை செய்வோம், இருப்பெடுப்பை பார்ப்போம். சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் முதலாவதாக தமிழினத்தை இலங்கையிலிருந்து அவனுடைய தொகையை குறைப்பது, தமிழ் மக்கள் சனத்தொகையில் தேசிய தாயகத்தன்மையை குறைப்பது, இது ரெண்டும் டிஎஸ் நாயக்காவின் பிரதானமான கோட்பாடாக இருந்தது. தமிழ் இனத்தொகையை குறைப்பது என்கின்ற வகையில் முதலில் அவர் கை வைத்தது மலையக மக்களின் வாக்கு குடியுரிமை இனம் 2 49ஆம் ஆண்டு இந்த 2லும் அவர் கை வைத்தார். அப்பொழுது இருந்த இலங்கையின் மொத்த சனத்தொகையில் மலைய மக்களின் சனத்தொகை சரியாக 11%. இன்று இருக்கின்ற இலங்கையின் சனத்தொகை 2 கோடியே 30 லட்சத்துக்கு சற்று குறைவு, 2 கோடியே 29 லட்சம் பிளஸ். அந்த 11% அப்படியே இருந்திருந்தால் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மலைய மக்களின் சனத்தொகை சுமாராக 25 லட்சம். ஆனால் இப்போது இலங்கையில் இருக்க மலைய மக்களின் சனத்தொகை 4.2%, ஏறக்குறைய 9 லட்சம். சுமாராக 15 லட்சத்துக்கு மேல் மலைய மக்களை இழந்திருக்கிறோம். 2 சம்பவங்கள் நடந்தன. ஒன்று, மலைய மக்களுக்கு இலங்கையில் வாக்குரிமை குடியுரிமை பறிக்கப்பட்டது, அது இலங்கையில் கொண்டு வரப்பட்ட சட்டம். 2வது, இந்தியாவுக்கு அவர்கள் திருப்பி அனுப்புவது இந்திய அரசாங்கத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம். ஒன்று நேரு கொத்தலாவளி ஒப்பந்தம். முதலாவதாக 1954ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து மலையக மக்களை இந்தியாவுக்கு அனுப்புவது பற்றிய ஒப்பந்தம் கைச்சாத்தானது, நேரு கொத்தலாவளி. 2, ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் 64ஆம் ஆண்டு. 3, 1974ஆம் ஆண்டு ஸ்ரீமா இந்திரா ஒப்பந்தம். இந்த 3 ஒப்பந்தங்களின்படியும் மலையக வாக்குரிமை குடியுரிமை பறிக்கப்பட்ட மலையக மக்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறார்கள். இது உலகத்திலே இல்லாத ஒன்று. எந்த ஒரு நாடும் ஒரு நூற்றாண்டுக்கு மேல் வெளிநாடுகளில் குடியேறி இருப்பவரை தன் நாட்டுக்கு திருப்பி எடுப்பது கிடையாது, ஒரு நாட்டில் தான் கிடையாது. ஆனால் இலங்கையிலிருந்து இந்தியா தமிழ் மக்களை திருப்பி எடுக்கும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. அது 3 இந்திய பிரதமர்கள் கைச்சாத்திட்டது நிச்சயமாக தவறு. ஆனால் இந்த தவறை இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆதரித்தார்கள், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். என்ன செய்வது? இலங்கை தமிழ் தலைவர்களே குடியுரிமை வாக்குரிமை பறிப்பை ஆதரித்து ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இந்திய தலைவர்கள் அந்த மக்களை தங்கள் நாட்டுக்கு எடுக்க செய்த ஒப்பந்தம் தவறானதாக இருந்தும் அவர்கள் செய்யும் நிலையில் அவர்கள் இருந்தார்கள். நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் தலைவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தங்களை எதிர்த்திருக்க வேண்டும். குடியுரிமை அற்ற இலங்கை மலையக மக்களை ஒருபோதும் இந்தியாவுக்கு எடுக்க இந்தியா ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று போராடி இருக்க வேண்டும். எந்த ஒரு தலைவரும் போராடியில்லை, எந்த ஒரு தலைவரும் போராடியில்லை. இந்தியாவின் தவறு, எங்கள் தலைவர்களும் தவறு. இந்த மோசமான தவறின் விளைவு இன்று மலையகத்தில் 15 லட்சம் மக்களை மலையகம் இழந்திருக்கிறது. இயற்கையான சனத்தொகை வளர்ச்சியின்படி 15 லட்சம் மக்கள் இல்லை. நாடகப்படுத்த மக்கள் திருமணம் செய்த பிள்ளைகளோடு இருந்தால் இங்கே இலங்கையில் இப்பொழுது 25 லட்சம் வரை மலையக மக்கள் இருப்பார்கள். இல்லை. 1. 2வது, 7 மலையக தலைவர்கள் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் 47ஆம் ஆண்டு. அந்த 7 தலைவர்களும் குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்ட பின்பு பதவி அவர்கள் இல்லாது போனார்கள். அதாவது மலையக மக்களுக்கு பின்பு நாடாளுமன்றத்தில் இல்லாமல் போனது. சரி, 47ஆம் ஆண்டு தேர்தலில் இலங்கையில் தமிழ் மண்ணில் இருந்து 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மலையகத்தில் இருந்து 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதை தவிர இலங்கை ஏனைய பகுதிகளில் கொழும்பில் 1 உறுப்பினர் காண சனத்தொகை இருந்தது 21. 47ஆம் ஆண்டு 95 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்கள். இப்போது அந்த தொகை எவ்வளவாக இருக்க வேண்டும்? 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த தொகை 47 கிட்டத்தட்ட வர வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகையை தேசியத்தின் பேரால்
பிழையாக பொய்யாக பாசாங்காக பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 10 சீட் ஆசனங்களும் அதுக்கு பின்பு மாற்றுத்தலைமை பேசுகின்ற 3 ஆசனங்களை சேர்த்து 13 ஆசனங்கள் தான். மற்ற ஆசனங்கள் முழுக்க தமிழர்கள் என்றாலும் சிங்கள கட்சியினுடைய ஆசனங்கள், சிங்கள தேசிய கட்சியினுடைய ஆசனங்கள், தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஆசனங்கள். அவற்றை நாங்கள் தமிழ் ஆசனங்கள் கொள்ளவே முடியாது, கொள்ளவும் கூட. 47 ஆசனங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இந்த 13 ஆசனங்கள், அதில் 10 ஆசனங்கள் பொய்யானவை. அவர்கள் உண்மையிலேயே அரசாங்கத்தின் ஆட்கள். இந்த 3 ஆசனங்களில் உள்ளவர்களும் கூட தமிழ் தேசியத்தை எவ்வளவு தூரம் பிரதிநிதித்துவப்படுத்த போகிறார்கள். தேசியத்தை ஒற்றுமையினால் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றால் நான் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவற்றை பற்றி நாம் கணக்கெடுக்க தவறக்கூடாது, சரியான கணிப்பீட்டுக்கு வர தவறக்கூடாது. எங்கள் செயல்களை எதிரிக்கு சேவை செய்யுமையாக இருந்தால் அவர்கள் எதிரியின் சேவர்களை நாம் என்னதான் தேசியம் பேசுகிறாள் என்று. இவற்றை புலம்பெயர் நாட்டில் உள்ள இளைஞர்களை, யுவதிகளை கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் ஐக்கியத்தை பற்றி பேசுவதற்கு காரணம் தமிழ் தேசியத்தின் சொலடாரிட்டியை பேண வேண்டும் என்பதுதான். நீங்கள் யாரும் நாடாளுமன்றம் ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள், ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணமாக நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்கள். 50க்கு 50 வேண்டும் என்று சொல்லி ஜிஜி பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் 14 மணித்தியாலம் தொடர்ந்து பேசினார். அதற்கு பேர் மேரதன் ஸ்பீச். 14 மணித்தியாலம் பேசி பொன்னம்பலத்தால் ஒன்றும் செய்ய முடியல. அதுவும் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய சட்ட நிபுணர் என்று சொல்லப்படுகின்ற பொன்னம்பலத்தால 14 மணித்தியாலம் நாடாளுமன்றத்தால் பேசி ஒன்றும் செய்ய முடியல. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன பேச போறீங்க? எத்தனை நிமிஷம் பேச போறீங்க? யார் பேச போறீங்க? எல்லாம் அர்த்தமற்றவை. அர்த்தமுள்ளது ஒன்றே ஒன்றுதான், தமிழ் தேசிய சொலிடாரிட்டி, தமிழ் தேசிய ஒருமைப்பாடு. அதைத்தான் இந்த தேர்தலால் செய்யலாம். அதை செய்யுங்கள் என்று தான் கேட்டோம். நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு என்ன யார் செய்வீங்கள் என்று 6வது சொன்னால் நினைத்தால் அவரை போல பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. ஏதாவது செய்வேன் என்று சொன்னால் அதை போல பைத்தியக்காரத்தனமும் அதை போல இடமாற்றம் எதுவுமே கிடையாது. ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செய்யக்கூடிய ஒரு வழியை மட்டும் சொல்கிறேன். வழியில் நீங்கள் போராடுங்கள். முள்ளிவாய்க்காலில் கொண்டு குவிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக நீங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்ற தீவமேற்றுகின்ற வழிபடுகின்றவர்களே, இவர்களின் பேரால் நீங்கள் நேரடியாக அகிம்சை போராட்டத்தில் ஈடுபடுங்கள் பார்ப்போம். திரிவனுக்கு நிகரான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுங்கள் பார்ப்போம். நான் உங்களை சாகம்பர உணர்வு யாரையும் சொல்லல. செய்யுங்க, செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கின்ற உங்களுடைய எல்லா விதமான தோற்றப்பாடுகளும் நாடகமும் நடிப்பும் தான், போலியும் ஏமாற்றும் தான். எனவே நாடாளுமன்றத்தில் உள்ளே ஒன்றும் செய்ய மாட்டீங்கள், வெளியில் போராடுங்க. நீங்கள் உண்மையாக திரிவன் மீது விசுவாசம் இருந்தால், உண்மையாக கொல்லப்பட்ட 1.5 லட்சம் மக்களின் மீது உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், நீங்கள் கொள்கையின் மீது விசுவாசம் இருந்தால் நேரடி போராட்டங்களில் ஈடுபடுங்கள். உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள். மண்டேலா என்ற ஒரு வார்த்தையை தென்னாப்பிரிக்க மக்களை வழிநடத்தியது. காந்தி என்கின்ற அவருடைய வாழ்க்கை தென்னாப்பிரிக்க மக்களை வழிநடத்தியது. மண்டேலாவும் சிறைச்சாலை, மண்டேலா வெளியிலிருந்து பேசியிருக்கக்கூடிய பிரசங்கங்கள், பேச்சுக்கள், உரைகள், எழுத்துக்களை விடவும் அவர் 4 சுவருக்குள் இருந்து பட்ட துயரங்கள் மக்களுக்கு பெரும் போதனையாக அமைந்தன. அதுதான் வாழ்க்கை. அவன்தான் தலைவன். அவன் ஒரு புதுமலை சளைச்சு போகவில்லை. இது ஈழத்தமிழ் தேசியம் பற்றி பேசுகிற அனைத்து தலைவர்களுக்கும் சமர்ப்பணம். போன முறை பேச்சிலே நான் யூதாஸ் காட்டிக் கொடுத்த குற்றத்துக்காக தற்கொலை செய்ததை சமர்ப்பணம் செய்திருந்தேன் எங்களுடைய ஊர்காலி தலைவர்களிடம். இப்பொழுது தமிழ் தேசிய பேசுகிற தலைவர்களிடம் காந்தியையும் மண்டேலாவும் சமர்ப்பணம் செய்கிறேன். நீங்கள் காந்தியையும் மண்டேலாவையும் வரலாற்று பூர்வமாக படிக்கணும். சப்பானி போராட்டம் என்று கிண்ட செய்துட்டு போகிறார். 40 கோடி மக்களை விரைத்தால் போல் நிற்க வைக்கிற போராட்டம் என்றதை கருத்தில் கொள்ளணும். சரி, இப்படி பார்த்தால் அடுத்த கட்டத்துக்கு வாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பணி பெரிதாக இருக்கா இல்லையா? செய்வீங்களா? இதை செய்யுமாறு டயஸ்பரா தமிழ் இளைஞர்களே, யுவதிகளே, தமிழகத்தைச் சேர்ந்த உணர்வாளர்களே, பெற்றாளர்களே, தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்களே, தமிழீழ மக்களே, உங்கள் பொறுப்பு இதில் பாரதூரமானது. உங்களுக்கு அந்த பெரிய பொறுப்பு இருக்கிறது. சரி, வடக்கு கிழக்கு சுதந்திரம் அடைந்த போது, அதாவது இப்போ மலைய மக்கள் நாங்கள் இழந்துட்டோம், ஒரு பெரிய சனத்தொகை இழந்துட்டோம். மலைய மக்கள் சனத்தொகை இருந்தால் இப்படி பெரிய வெற்றி அடையலாம், ராஜபக்சர் அடையலாம், இல்லாட்ட முழுவதும் குதிரை ஓடையலாம். சரி, 2வது பாருங்கள்,
கிழக்கு மாகாணம் 49ஆம் ஆண்டு கல்லோயா குடியேற்ற திட்டத்தோடு உத்வேகம் பெற்றது, பெருவெள்ளமாக பாய்ந்தது. அதுதான் எங்களுடைய அழிவின் அடித்தளம். அங்குதான் 56ஆம் ஆண்டு முதலாவது இனப்படுகொலை நிகழ்ந்தது. எல்லோருக்கும் 58ஆம் ஆண்டு தான் எல்லோருக்கும் தெரியும். இல்லை, முதல் 1956ஆம் ஆண்டு கல்வாயா குடியேற்ற இடத்துல 186 அப்பாவி விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். சிங்கள குடியேற்றவாசிகள் தான் 186 பேர். சரி, அந்த அம்பாறை குடியேற்றம் தான் இன்று மணலாருக்கு போய் இனி முல்லைத்தீவு துறைமுக நகரமாக போகிறார். இனி முல்லைத்தீவுக்கு போய் முல்லைத்தீவும் அதாவது வடக்கிலிருந்து கிழக்கு பிரிக்கப்படுது மணலாறால். முல்லைத்தீவிலிருந்து அப்படியே மணலாறுக்கு போய் அனுராஜபுரத்தோட போய் அப்படியே முல்லைத்தீவு வன்னியின் ஒரு பகுதி பிரிக்கப்பட போகும். குடநாடு சுட்டிக்கு கிடக்கும். அப்படியே குடநாட்டுகளிலேயே 2-3 பேர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையை அரசாங்க கட்சிக்காரர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய தேசிய பட்டியலில் 3 எம்பிக்கள். அதோட கிளர்ச்சியிலே தோல்வி அடைந்திருந்தாலும், அரசாங்க சார்பு கட்சிக்காரர் தோல்வி அடைந்திருந்தாலும் மிக நெருக்கமான அளவு அதிக வாக்குகளை பெற்று தோல்வியது. இது ஒரு தீரகரமான உதாரணம். அதேபோல வடமாகாணத்தில் நான் சொன்னது குடநாடு முதல், இதை தவிர வடக்கன் எடுத்தால் இன்னொரு அரசாங்க சார்பு கட்சிக்காரர் வெற்றி பெற்றிருக்கிறார் வவுனியாவில். இப்படி இந்த குடியேற்றங்களை அண்டி இந்த வளர்ச்சி முழுக்க சிங்களமயமாக போகின்ற ஒரு அபாயத்தை தெரிகிறது. கிழக்கை இழந்திருக்கிறோம். நாங்கள் கிழக்கை எழுதி கொடுத்து விட்டோம். குடியேற்ற திட்டத்தை தமிழ் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலம் 49ஆம் ஆண்டு தமிழ் தலைவர்கள் சிங்கள குடியேற்றத்துக்கு எதிராக போராடவில்லை. மறுவளமாக அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆதரவளித்தார்கள், துணையாக இருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தை நாங்கள் சிங்களவர்களிடம் டிஎஸ் நாயக்காரம் எழுதி கொடுத்து விட்டோம். டயஸ்பரா தமிழ் இளைஞர்களே, இதை நீங்கள் கவனமாக, நான் சொல்வது முற்றிலும் அறிவியலானது. ஒரு முற்றிலுமே எங்களுடைய அரசியலை நாங்களே குழி தோண்டி புதைச்ச இடங்களுக்கு தான் நான் உங்களோட சொல்கிறேன். என்னடா இனி குழி தோண்டி புதைக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். சரி, இப்பொழுது நாங்கள் கிழக்கை உண்மையிலேயே இழந்துட்டோம். எங்களால் முழுக்க முடியாது. எங்களுடைய சக்தியை வைத்து நாங்கள் கிழக்க முழுக்க மாட்டோம். நீங்கள் இத்தனை ஆயிரம் பொய் சொன்னால் தான் என்ன, சும்மா வீரப்பிரதாபங்கள் காட்டினால் தான் என்ன, வானவடிக்கை காட்டினால் தான் என்ன, படி வார்த்தைகளை பேசினால் தான் என்ன, கிழக்கை நாங்கள் ஒருபோது எங்களால் முழுக்க முடியாது. இழந்துட்டோம். இது ஒரு ஏற்படுப்பு. இதுக்கு தமிழ் தலைவர்கள் பொறுப்பு. சரி, அடுத்ததை பாருங்கள். எங்களுடைய வளங்கள் பற்றி பேசப்படுகிறது. எங்களுடைய வரி, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பணம், எங்களுடைய மூலவளம். நாங்கள் கொடுத்த சிமெண்ட் சிங்கள சிறுவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு. எங்களோட சுண்ண கற்களை கொண்டு போய் அவர்கள் மாணவரோட கோபுரங்களை கட்டி இருக்கிறார்கள், அணைகளை கட்டி இருக்கிறார்கள், வீதிகளை போட்டிருக்கிறார்கள், மதங்களை கட்டி இருக்கிறார்கள். எங்களுடைய சிமெண்ட், எங்களுடைய வளம். ஆனால் எங்களுடைய பிரதேசம் மாசுபட்டு தண்ணி சீரழிஞ்சவே கிடக்கு. உவர்நீர் அடிக்கும் நிலைக்கு எங்கள் தண்ணி போயிட்டுது. ஒரு குழா நாட்டுக்குள்ள அவர்கள் எங்க இந்த வளத்தை அள்ளி கொண்டு போயிருக்காங்க. இது ஒன்று. நாளாந்தம் நாங்கள் வெங்காயத்தை வித்தாலும் கை கொடுக்குறோம். அவர்கிட்ட இருந்து ஒரு டூத்பேஸ்ட் வாங்கினாலும் வரி கொடுக்குறோம், பர்பஸ் வாங்கினாலும் வரி கொடுக்குறோம், வெங்காயத்தை வித்தாலும் வரி கொடுக்குறோம். இந்த வரிப்படம் அங்கே யாருடையது? எங்களுடைய பணத்தை நீங்கள் தர வேணும். எங்களுக்கு நீ வீதி போடணும், எங்களோட உரிமை, அது எங்களோட பணம். இங்க ஒன்றும் சலுகை கிடையாது. என்ன இலவச கல்வி? என்ன கண்ணங்கிற அவங்க சொந்த காசுலையா நாங்கள் இலவச கல்வி படிக்கிறோம்? அவங்க வீட்டு காசுலையா? ஏன் அந்த வீட்டு காசுலையா இலவச கல்வி படிக்கிறோம்? முஸ்லிமாவை பண்ணா கண்ட காசுலையா படிக்கிறோம்? அல்ல ராஜபக்ச காசுலையா எங்களோட பிள்ளைகள் படிக்கிறது இலவச கல்வி? எங்களோட வரி பணத்தில், எங்களோட உழைப்பில். இங்க ஒன்றும் இலவசம் கிடையாது, இங்க ஒன்றும் சலுகை கிடையாது. எனவே இந்த சலுகை அரசியலை பற்றி பேசுகிறவர்கள் கொண்டை கவனிக்க வேண்டும். எங்களுக்கு தர வேண்டியதை இந்த கொள்ளைக்காரர்களுக்கு தர வேணும். எங்களுடைய கொள்ளை அடிக்க வச்சிருக்கிறார்கள். எங்களுடைய வளம் எங்களுக்கு தர வேண்டியவை, எங்கள் மக்களுக்குரியவை. ஒன்றும் அவர்களுடையது கிடையாது. நாங்கள் யார் மீது நாங்கள் கேட்கல.
எங்களுடைய தான் கேட்கிறோம். எங்களோட மண் அபிவிருத்தி செய்கிறதுக்கு நாங்களுக்கு அதிகாரம் தான் கேட்கிறோம். சம்பந்தமாக எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். குறைந்தபட்ச உடன்பாடு, கூடியபட்ச ஐக்கியம், எதிரிக்கு எதிராக உயர்ந்தபட்ச எதிர்ப்பு. இந்த 3 மில்லியன் நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் என்று அப்போது நான் ஒரு வசனம் சொன்னான், இதுதான் எங்களுடைய கடைசி தேர்தல் என்று. என்னை மன்னிக்கவும், இந்த தேர்தலே எங்கள் தேர்தலாக இருக்கையில்லை. 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் எதிரி எங்களோட பகுதியிலே 2 அல்லது 3 தேசிய பட்டியலுக்குரிய வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே எதிரியாக குறைஞ்சது எங்களோட பகுதியில் 7 தொகுதிகளை பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலையே நாங்கள் ஈழப்பறை கொடுத்து 13 தான் வச்சிருக்கிறோம். 13ல் 10 போய் அடுத்த தேர்தல் எங்களுக்கு கிடையாது. அடுத்த தேர்தலில் யாழ்ப்பாணத்திலும் குடியேற்ற நிகழ்ந்திரும். இப்போது இருக்கிற சிங்கள இராணுவத்தினருடைய பறைமாரின் பிள்ளைப்பார்களை யாழ்ப்பாணத்தில் பதிவு செய்து விட்டார், தமிழ் மண்ணில் பதிவு செய்து விட்டால், குறைஞ்சபட்சம் கணவன் மனைவியும் பதிவு செய்து அவங்க ஜிஎஸ் டிவிஷனை ஃபோன் பண்ணி பதிவு செய்தாங்கன்ற அவங்களுக்கு 10 லட்சம் ஓட்ஸ் வந்துடும். அந்த பேரன் பேத்தி எங்களுக்கு பதிவு செய்தாங்கண்டா 20 லட்சம் ஓட்ஸ் வந்துடும். ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இதான் கடைசி தேர்தல். 2ல் ஒரு வகையில் கடைசி தேர்தல். நான் சொல்லுகிறேன், இந்த வகையில் கடைசி தேர்தல். ஒன்றில் நாடு பிரிந்து அதுக்கு பின்பு தேர்தல் இல்லாத காலம்தான் அடுத்த தேர்தல் காலம். அல்லது நாடு தமிழர் அழிந்து சிங்களமயமாக எங்களுக்கு தேர்தல் இல்லாததான் அடுத்த காலம். 2ல் ஒரு வகையில் எங்களுக்கு தேர்தல் இல்லை. இப்போது எம்பிக்கள் சொல்லி உங்களுடைய நெஞ்சங்களில் மார்த்தட்டுகிறவர்களே, இதுதான் உங்களுடைய கடைசி மார்த்தட்டல். இதுதான் உங்களுடைய கடைசி மார்த்தட்டல். அடுத்த தேர்தலில் தமிழ் தேசியம் இருக்க மாட்டுது. தயவு செய்து நான் ஒன்றைத்தான் சொல்வேன், ஒரு தமிழ் தேசிய அவையை உருவாக்குங்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்பால் இனி அதுகளுக்கு தேவையில்லை. சேரக்கூடிய 1 நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்தா சேர்ந்தாங்க, சேராண்டா விட்டு போகிறாங்க. ஆராண்டாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும் சரி, ஒரு தேசிய அவையை, நாடாளுமன்றம் குழு தேசிய அவையை உருவாக்குங்கள். உருவாக்கி அதில் தீர்மானம் பண்ணுங்கள். பல கட்சிகளும் சேருங்க. ஒரு நாடாளுமன்றத்தில் எத்தனை கட்சி இருக்கு? அது பதிலாக 2 நாடாளுமன்றத்தை வச்சிருக்கேலுமா? நான் நாடாளுமன்ற பிள்ளைன்றதுக்கான இன்னொரு நாடாளுமன்றத்தை ஃபோன் பண்ணிடலாமா? ஃபோன் பண்ண முடியாது. நீங்களும் சரியோ பிள்ளையோ எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழ் மக்கள் இந்த தேசிய அவையை ஒன்றை ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி அதில் பிரதிநிதித்துவத்தை போட்டு அதில் நீங்கள் ஒருவரை தலைவராக தெரிவு செய்து அதுக்குள்ள இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானங்கள் எடுங்கோ. அப்படி எடுக்க தவறுகளாக நீங்கள் எல்லோரும் அந்நிய சக்திகளால் கையாளப்படுவீர்கள், சிங்கள சக்திகளால் கையாளப்படுவீர்கள். சிங்கள ஆட்சியாளர்கள் இன்று தமிழ் தலைவர்களை கையாளுவதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1, தமிழ் முஸ்லீம் மத கலவரங்கள், மத வேறுபாடுகளை வளர்த்து தமிழ் மக்களை இன ரீதியாக பிளவுபடுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். 2, தமிழ் கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள். 3, தமிழ் கட்சிகளை தமக்கு உடைந்திருக்கும் கட்சிகள் எதுவாகினும் அது நல்லது என்று நினைத்து அந்த கட்சிகளினுடைய உடைவுக்கு அவர்கள் தூவமிடுகிறார்கள் அல்லது அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அவருடைய அஜெண்டாவுக்குள் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நேரடியாகத்தான் போகணும் அர்த்தம் இல்லை. ஒரு வகையில் எல்லோரும் சிங்கள பௌத்த அரசவாதத்தின் உதிரிப்பாகமாக செயற்படும் பரிதாபம் இருக்கிறது. இப்போது ஒரு பிள்ளையான கோரிக்கை முன்வைக்கிறார்கள். இந்த ஜனாதிபதி செயலணியிலே தமிழர் முஸ்லீம்கள் இல்லையாம், எனவே செயலணிக்கு தமிழர் முஸ்லீம்களை போட வேணும்னு சொல்றாரு. சுத்த அபத்தம். எத்தனை தமிழ் முஸ்லீம் உறுப்பினர்களை போட்டால் என்ன, தீர்மானம் மேலே இருந்தாங்க. ஜனாதிபதி, இராணுவம், போலீஸ் இங்கெல்லாம் பெறும். அந்த கட்டமைப்பு, அந்த அரசியல் கட்டமைப்பு அரசாங்கத்துக்கு சாதாரணத்தான் செய்யப்படும். நீங்கள் பார்க்கலாம், இப்போ பல கமிஷன்கள் இருக்கு. கமிஷனில் தமிழ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர் தீர்மானம் எடுக்க முடியாது. பேருக்கு தமிழ் அதிகாரிகளை கமிஷனர்கள் வச்சிருக்காரு. நான் ஒரு கமிஷனை பேர் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அபத்தமாக அந்த கமிஷனில் இருக்கிற தமிழ் அதிகாரிகள். சேர்மன் என்றோ அல்ல உதவி சேர்மன் என்றோ அல்ல உறுப்பினர் என்றோ வச்சிருக்காரு. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எனவே இந்த தமிழ் அதிகாரிகள், முஸ்லீம் அதிகாரிகள் இந்த சபைகளில் போடுறது மூலம் ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிற போல் அபத்தம் ஒன்றுமே கிடையாது. இதை நான் உங்களுக்கு இன்னொரு வழியில் சொல்ல போகிறேன். 4ஆம் உலக நாடுகளில் உள்ள அரசற்ற இனங்கள் தங்களுக்கு உள்ள குறைபாடுகளை சொல்லுவதற்கு, அழுவதற்கு, ஒப்பாரி வைப்பதற்கு ஒரு கவுன்சிலிங்குக்கு ஒரு சபை வேண்டியிருந்தது. அந்த கவுன்சிலிங் தான் சைட் இவெண்ட்ஸ். நான் சைட் இவெண்ட்ஸை நிராகரிக்கிறேன் நான் சொல்லவே இல்லை, அந்த உள்ளடக்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா சைட் இவெண்ட்ஸில் பேசி ஒன்றும் நடக்காது. நீ அரசை கையாள வேணும். ஐநா சபை என்பது அரசுகளின் சபை, அரசுகளுக்கிடையான உறவு வேணும்.
அரசை நீங்கள் கையாளாமல் நாங்கள் ஒரு ஐநா சபையில் ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா போய் பேசினான் என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குளரை தூக்கி கொண்டு நாங்கள் சவாலாக கதைக்கலாம், அவ்வளோதான். இப்படி இந்த அரசியலில் வெளிப்படையாக தோன்றுகின்றது உண்டு, உள்ளுக்கு இருக்கிறது உண்டு. அப்படித்தான் இந்த அதிகாரிகள், தமிழ் அதிகாரிகளை நியமிக்கிற என்ற விடயமும் அப்படித்தான். எனவே இந்த அதிகாரிகள் நியமிக்கிற விடயத்தில் நீங்கள் ஒருவரை நம்பிக்கை வைக்க வேண்டாம். அது எந்த வகையிலையும் பயனளிக்காது. அது ஒரு கண்டுழைப்பாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்கிறார்கள் இன்னும் கோத்தபையார்கள் என்னென்றால் அந்த கண்டுழைப்பையும் செய்ய விடுகிறார்கள். அது கொஞ்சம் பரவாயில்லை, மக்களுக்கு ஒரு இலவாக. இப்போ நான் இப்படி கத்த வேண்டிய தேவை இருக்காது, கத்த வேண்டிய தேவை இருக்காது. இது இன்னொரு கட்டம். இப்படி நீங்கள் இந்த கணக்கெடுப்பை பாருங்கள். குடியுரிமை வரைக்கப்பட்டு சனத்தொகை போச்சுது. இந்த ராஜபக்சர்கள் இலவாக வந்திருக்கிறார்கள். தமிழருடைய அவருடைய மக்கள் தொகை பலம் குறைஞ்சிட்டு, குடியேற்றம் செய்தார்கள், மக்கள் போயிட்டுது. இது ஒரு பக்கம். ஈழத்தமிழர்களுடைய இயல்பான சனத்தொகை வளர்ச்சியின்படி 38 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்கு முடியல ஈழத்தமிழர் சனத்தொகை இப்போ இருக்க வேணும். அப்படி இல்லை. இப்போ இலங்கையில் இருக்கிற சனத்தொகை 24 லட்சம் தமிழர்கள். கொழும்பு, கண்டிகாலி, முழு இலங்கை சேர்த்து, வடகிழக்கு எல்லாத்தையும் சேர்த்து. வெளியில் டயஸ்பரா 10 லட்சத்துக்கு மேலே 13 லட்சம் சில சொல்கிறார்கள். அதுக்கு விஞ்ஞானபூர்வமான கணக்கு இல்லை. சுமாராக 10 லட்சம் என்று வைப்போம். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம், 11.5 லட்சம். அதில் 24 11 சேர்த்தா 35 லட்சம். முள்ளிவாய்க்கால் கொல்லப்பட்டது 1.5 லட்சம். போராட்டத்தில் சம்பந்தப்பட்டு மாவீரர்களானது இறந்தது, வேறு வேறு வகைகளில் காணாமல் போனது என்ற விதங்களை சேர்த்து பார்த்தீங்களாக இருந்தால் அது கூட்டி பார்த்தால் நீங்கள் சுமாராக 37 38 கிட்ட வருது அந்த சிரத்தவை. இயல்பான 90,000 விதவைகள், 90,000 விதவர்களும் கருவளம் உள்ளவர்கள். அவர்களுக்கு இனி கருவளம், இனி பிள்ளைகள் வளராது, பிள்ளைகள் இல்லை, பெருமளவுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படியானால் அந்த 90,000 பிள்ளைகள் பெண்களுக்கும் 3 பிள்ளைகள் கணக்கு கொடுக்கும். இது சுமாராக ஆக குறைஞ்ச 2 லட்சம் சனம் அதில் இல்லை. இது வேற எதிர்காலத்தில் 2 லட்சம் சனம் அதில் குறையும். இதை விடவும் இன்னும் ஒரு புள்ளி வரம் இருக்கிறது. தமிழ போராட்டம் இதோடு நான் முற்றிலும் இணைந்திருந்த ஒருவன், இன்றும் அதிலிருந்து அணுவளவும் மாறாத ஒருவன். தமிழீழ விடுதலை தான் இலங்கைக்கு ஜனநாயகத்தையும் இந்த பிராந்தியத்துக்கு அமைதியையும் சமாதானத்தையும் தருமென்கின்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ளவன். நான் தமிழ் தேசியம், ஜனநாயகம், சர்வதேசியம் இந்த மூன்றோடு இணைந்துத்தான் தமிழ் தேசியத்தை நான் ஆதரிப்பவன். இந்த வகையில் என்னிடம் இதை பற்றி ஆழமான வேதனைகள் உண்டு, எனக்கு அதில் ஈடுபாடும் உண்டு. அது மட்டுமல்ல, முழு அளவிலான தொடர்பும் உண்டு இந்த போராட்டத்தோடு எனக்கு. நான் அதிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை. நான் எங்கே எப்படி இருந்தாலும் சரி, நான் ஈழத்தமிழ் மக்களையும் விடுதலையை பற்றி தான் சிந்திப்பேன். இதுக்கு வெளியே நான் வேறு பற்றி சிந்திப்பது கிடையாது. என் நம்ப அது வேறு விஷயம். இதோ நான் சொல்லும் கணக்கை பாருங்கள். நாங்கள் எப்பொழுதும் நல்லா கணக்கு செய்வோம் தானே, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நான் கணக்கு போட மாட்டேன். எங்களை வசதியான கணக்கில் தான் நாங்கள் பார்ப்போம். வசதியாக இல்லாத கணக்கில் நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்போ நான் பார்த்ததில் உங்களுக்கு நீங்கள் மனதால் இலகுவில் நீங்கள் இந்த கணக்கு போட்டு பார்க்க நீங்கள் விரும்பாத கணக்கில் தான் நான் போட்டு பார்த்துருக்கேன், காட்டியிருக்கேன். இதோ பாருங்கள். தமிழீழம் வேண்டுமென்று ஈழத்தமிழர்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை 1956ஆம் ஆண்டு முதல் முறையாக முன்வைக்கப்படுகிறது. 56ஆம் ஆண்டு தேர்தல் காலத்தில். அதில் ஈஜி பொன்னம்பலம், ஆவணா தியாகராஜா, காரணகர் ஆவணா தியாகராஜா, குமாரசுவாமி போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் தேர்தல் காலத்தில் அது பேசப்பட்டாலும் கைவிடப்பட்டு போயிற்று. அந்த பேசும் நபர்களில் ஒருவர் தான் தியாகராஜா. அந்த தியாகராஜா 57ஆம் ஆண்டு ஒரு நூல் எழுதினார். 24 லட்சம் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும். இதான் புத்தக தலைப்பு. புத்தகத்தில் 10%. அந்த புத்தகத்தில் பதில மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் எல்லாம் இணைச்சு ஒரு தமிழ்ல மேப் இருக்கு. அந்த மேப் தான் ஈரோ சொன்ன பிற்கால மேப். ஈரோ சொன்ன தமிழோட மேப்பும் ஈரோ சொன்ன ஈழ மேப்பும் தியாகராஜாவுடைய அந்த புத்தகத்தினுடைய மெரவிடம் உண்டு. அந்த புத்தகம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் அந்த புத்தகம் தியாகராஜானுடைய வீட்டிலேயே சேர்ந்து அவருடைய மனைவியிடம் வாங்கி யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில், ஈவிலின் ரட்னம் இன்ஸ்டியூட் நூலகத்தில், விடுதலை புலிகள் மரவளர்ச்சி கழகத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிட்ட பலருக்கும் கொடுத்தான். சரி, இப்போ எங்கேயோ இருக்கும், யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும், ஈவிலின் ரட்னம் நூலகத்தில் இருக்கும், 2 நூலகங்களில் இருக்கும். தனிப்பட்ட நபர்கள் யாராக வைத்திருக்கலாம், நான் ஒன்றும் வைத்திருக்கேன். நான் அழிவோடைய அது வழங்கி போயிட்டு. சரி, இந்த நூலை
ஈழத்தமிழர்கள் பிரிந்த ஒரு நாடாக ஈழம் என்ற சொல்ல பயன்படுத்தவில்லை, தனிநாடு என்ற சொல்ல தான் பயன்படுத்தியிருக்கிறார். முதல் முறையாக தமிழீழத்துக்கான பிரிந்து போவதற்கான எழுதப்பட்ட முதலாவது நூல் அதுதான். அந்த நூலை எழுதிய தியாகராஜா 81ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். தமிழ் தரப்பால் கொல்லப்பட்டார். அது புலட் தான் சுட்டது. புலட் அதை கிளைம் பண்ணியிருக்கேன். நான் கிளைம் பண்ணி சொல்ல மாட்டேன், நான் கிளைமோடு தான் சொல்கிறேன். உரிமை கூறினார்கள், தாங்களால் சுட்டேன்னு சொல்லி புலட்டதை உரிமை கூறினார்கள். தமிழீழம் பற்றி பிரிந்து போவதை பற்றி எழுதின முதலாவது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழீழம் வேண்டும் என்று சொல்லி மட்டுக்கொண்ட தீர்மானத்தை நிறைவேற்றி மலையக மக்கள் தொகையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்ன? கிழக்கு மாகாண சனத்தொகை சீரழிவிலிருந்து கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்ன? அபிவிருத்தி என்ற பேரில் நடக்கின்ற அநியாயங்களிலிருந்து கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்ன? எல்லாம் எப்படி கீழ் நோக்கி போகிறது, எப்படி கீழ் நோக்கி அழிவுகள் நிதர்சனமாக கண் காட்சி அளிக்கின்றன. இப்படி ஒரு பேரழிவினுடைய பாதையில் நாங்கள் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள இப்போ நாங்கள் குத்துவிட்டு நினைக்கிறோம், நான் எம்பியா நீ எம்பியா, எந்த குழுவா உண்ட குழுவா, இங்கே குழுவாதம் தான் இருக்கு. நான் நிச்சயமாக தேசியவாதம் என்று சொல்லவே மாட்டேன், ஒருபோதும் சொல்ல மாட்டேன். குழுவாதம். இவற்றுக்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு புலம்பெயர்ந்த நாட்டு இளைஞர்களே, யுவதிகளே, தமிழீழ இளைஞர்களே, அறிஞர்களே, ஊடகவியலாளர்களே, தமிழகத்தைச் சேர்ந்த உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் உண்டு. இது ஒரு கட்டம். இங்கே அடுத்த கட்ட ஒன்றை பார்த்துட்டு இதனுடைய இந்த உரையை முடிக்கப் போகிறேன். ஹென்றி டேவிட் தோரோ என்கின்ற ஒரு அறிஞன் பின்வருமாறு சொன்னான்: நீங்கள் ஆகாயத்தில் கோட்டைகளை கட்டியிருக்கலாம், அவை அந்த கோட்டைகள் அப்படியே சேதப்படாமல் கற்றபடியே இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அதற்கு கீழே அத்திவாரங்களை போடுங்கள். இதைத்தான் கற்பனாவாதிகளுக்கு நான் சொல்ல முடியும். நீங்கள் கட்டின உங்களை கற்பனை கோட்டை ஒன்றும் காற்றுக்கும் சிதறாது, மழைக்கு நினையாது, வெயிலுக்கு போக்கு சுடாது, அப்படி இருக்கும். நீங்கள் கட்டணம் இல்லா கற்பனை கோட்டைகளும் அப்படி இருக்கும், ஆகாய கோட்டைகள் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் சரியான கோட்டைகளுக்கு நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் நேற்று அத்திவாரம் போடணும். இதைத்தான் நான் அனைத்து தமிழ் மக்களை நோக்கியும் சொல்வேன். நாங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக தோல்வியடைந்து கொண்டு போவதன் பாதையிலிருந்து மாறுபட வேண்டிய இடத்தில் நடைமுறை சாத்தியமான பாதைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். நடைமுறை என்பது ஒரு சிறிய விடயம் கிடையாது. அதாவது தமிழில் நாங்கள் பயன்படுத்துகிற சொல்லாக இலட்சியம் என்று சொல்லியிருக்க தமிழ் சொல்லிலே அது வடமொழி சொல்லு, தமிழிலே அதுக்கு சரியான சொல்லு குறிக்கோள். இலட்சியம், ரெண்டாவது ஆங்கிலத்தில் கோல் என்று சொல்வார்கள், ரெண்டாவது பாலிசி கொள்கை என்று சொல்வார்கள், குறிக்கோள் கொள்கை, மூன்றாவது இலக்கு, நான்காவது செயல்முறை. இப்படி இருக்கு. முதலாவதாக எங்களிடம் ஒரு பரந்த பார்வையும் குறித்த செயல்முறையும் இல்லை என்றால் நாங்கள் வெற்றி பெற முடியாது. குறித்த செயல்முறை முக்கியமானது. அந்த கட்டத்துக்கு, அந்த சூழலுக்கு பொருத்தமான முதல் நிலை எதுவோ அதுதான் குறித்த செயல்முறை. வானத்தில் நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்து ஆய்வு செய்து கொண்டிருக்கலாம், காலுக்களை இருக்கிற பாம்பை கவனிக்காவிட்டால் அது உன்னை கொண்டு போடும். எனவே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட முதல் உண்ட காலுக்களில் இருக்கிற பாம்புகளை கவனிச்சுக்கொள்ளும். குறித்த செயல்முறைக்கு மேல் போக வேண்டும். எந்த பரந்த பார்வை இருக்கணும், குறித்த செயல்முறை இருக்க வேண்டும். உலகம் தழுவிய கண்ணோட்டம் இருக்கணும், குறித்த செயல்முறை இருக்க வேண்டும். இப்போது நான் கேட்கிறது இதுதான். தமிழ் தேசியம் பற்றி அக்கறை செலுத்துகின்ற அறிஞர்களே, ஊடகவியலாளர்களே, சில வேளைகளில் யாருக்காவது யாரின் மீது சேறு பூசுகின்ற கலாச்சாரத்தை கொண்டிருப்பவர்களே, நான் யார் மீது சேறு பூச மாட்டேன். என்னிடம் அந்த கலாச்சாரம் கிடையாது. என்னை எதிர்ப்பவர்கள் எனக்கு என்ன வசப்பாடுவர்களுக்கு மீது நான் திருப்பி வசப்பாட மாட்டேன். அதை நான் வெளிப்படையாக சொல்வேன். எனது மாணவர்கள் யாராவது என்ன வசப்பாடுவர்கள் யாருக்கு எதிராகவும் எழுதக்கூடாது என்று நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரேன். அப்படி மீறி சிலர் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறார்கள். நான் அப்படி அதை நான் ஒரு நாள் நான் விரும்ப மாட்டேன். வசப்பாடுவர்களுக்கு நான் ஒரு நாள் பதில் சொல்ல மாட்டேன். அந்த வசையாகவே இருந்து ஓட்டுக்கும், அது உண்மையாகவே இருந்து கொள்ளும். நடைமுறையாகவே ஒரு நாள் அதுக்குரிய வெற்றியை பெறும். எனவே வசப்பாடுவர்கள் மீது எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போது நான் எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், தமிழ் அறிஞர்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் தமிழீழத்தின் மீது உங்களுக்கு உண்மையாக பெற்றிருந்தால் ஒரு தமிழீழத்துக்கான ஒரு வெளியுறவு கொள்கையை முதல் வரையுங்கள். தலைவர்களை வரையுங்கள், அறிஞர்களை வரையுங்கள், முன்வையுங்கள். சரி என்றால் நாங்கள் அதை பின்பற்றுவோம். நடைமுறைக்கு பொருத்தமாக இருந்தால் நாங்கள் பின்பற்றுவோம். எங்கே யாராவது செய்யுங்கள்.
ஓட்டு விட்டு கல்லறிகிறத விட்டு போட்டு நீங்களாக ஒரு காத்திரமாக நாலு கல்லறட்டு ஒரு குடிசையாக நீங்கள் கட்டுங்க, நாலு தடியை போட்டு ஒரு குடிசையாக கட்டுங்க. முதல்ல ஒரு வெளியுறவு கொள்கை வரையுங்கள். இதைத்தான் நான் முதலாவதாக கேட்பேன். இதை நான் அனைத்து தமிழ் மக்களையும் நோக்கி நான் மிகவும் பணிவாகவே கேட்கிறேன். ஒரு வெளியுறவு கொள்கையை முதல் வரைந்து யாராவது முன்வையுங்கள். அதுக்கு பின்பு அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். நடைமுறை சாத்தியம் இல்லாமல் பேசி பயனில்லை. அதான் இந்த காகாய போட்ட கதையை நான் சொன்னது காரணம். சரி, அதனுடைய கருத்து இல்லை, அது ஒரு அதனுடைய கருத்துன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக, தமிழில் குறிக்கோள் என்ற ஒன்று இருக்கு. அது நீண்ட காலத்துக்குரியது. கொள்கை என்பது தமிழில் அழகான கை கொள்ளக்கூடியதுக்கு பிறகு கொள்கை, கை கொள்ள முடியாத கொள்கை கிடையாது. நடைமுறைக்குரியதை பின்பற்றுவதற்கான வழிமுறை தான் கொள்கை. கை கொள்ள வேண்டியதான் கொள்கை. எனவே எங்களுக்கு குறித்த நடைமுறை வேணும், குறித்த பாதை வேணும். இந்த இடத்தில் நாங்கள் குறித்த பாதைகளை பற்றி பேசுகிற போது குடியேற்றத்துக்கு எதிரான திட்டம் தான் நமக்கு முதலாகும். குடியேற்றம் தான் எங்களோட நாசகாரத்தின் அடித்தளம். எனவே இதிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பதற்கான தொடக்கத்தை கொள்ள வேண்டியிருக்கிறது. இதைத்தான் நான் அனைவருக்கும் சொல்வேன். இந்த வகையில் தமிழ் தேசியத்துக்கான ஒரு வரவை செய்ய வேண்டும். பாருங்கள், ராஜபக்ஷர்கள் தனி சிங்கள பௌத்த அரசவாதத்தை முன்னிறுத்தி மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அநீதியான பாதையில் அவருடைய எதிர்ப்புரட்சி புரட்சிகர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எங்களுடைய புரட்சி எதிர்ப்புரட்சிகர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நாங்கள் எதிர்ப்புரட்சிகர பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். நான் தேசியம் பற்றி பேசுகிறோம். அவர்கள் எதிர்ப்புரட்சி புரட்சிகர வளர்ச்சி அடைந்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைவெளி பாரதூரமானது. எனவே இந்த பொய், பசப்பு, வேஷதாரி அரசியல்கள், குழுவாதங்கள் இவற்றுக்கு முடிவு கட்டி முதல் தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்கு ஒரு வெளியுறவு கொள்கையை யாராவது வரைந்து முன்வையுங்கள். வெளிப்படையாக முன்வையுங்கள். இது வெளியுறவு கொள்கை. வெளியுறவு கொள்கை கண்ணபடி வரையிறாது. அதை புத்திபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக, சரியான நியாயபூர்வமான முறையில் வெளியுறவு கொள்கை வைங்க. தமிழிலும் சாத்தியப்படக்கூடிய வழியை சொல்லுங்க. அதுக்காக போராடக்கூடிய வழிமுறைகளை சொல்லுங்க. தேசியத்தை கட்டமைப்பு செய்யக்கூடிய வழிமுறைகளை சொல்லுங்க. எப்படி கட்டமைப்பு செய்யணும்? நான் 12 வருஷம் ஒன்றும் செய்யலை. கல்லறிஞ சேர்ப்பு தான் நிற்கும். நெஞ்ச நிமித்தினது குழுவாதம் பேசினால் நிற்கும். இந்த நிலையிலிருந்து மாறி நாங்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு திருப்பத்தை அடைய வேண்டும். திருப்பத்தை அடைவது மிகவும் கண்டமான பாதை. அதுக்கு நாங்கள் உலகளாவிய அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும், யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வளங்கள், எங்களுடைய குறைபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இன்னத்திலிருந்து இன்னத்தை கட்டிகள் போகணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவை அனைத்தையும் முனைத்து ஒரு புதிய தேசியத்துக்கான ஒரு அத்திவாரத்தை போடுமாறு தான் நான் உங்களை கேட்கிறேன். நான் இப்போ ஒன்றும் போடையில்லை, நான் உங்களை எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். எங்கே யாராவது போடுங்கள், ஒரு தேசிய கட்டமைப்பை கட்டி காட்டுங்கள். முதலாவதாக வெளியுறவு கொள்கை முன்வையுங்கள். இரண்டாவது, உள்நாட்டில் தேசியவாதத்துக்கான தேசிய கட்டமைப்பு உருவாக்குவது எப்படி என்று காட்டுங்கள். உள்நாட்டில் தேசிய கட்டமைப்பை நாங்கள் கட்டமைச்சு எடுக்க வேண்டும். அது எப்படி கட்டமைக்கிறது? ஏன்னா உள்நாட்டில் தேசியத்தை கட்டமைக்கிற விதம் சர்வதேச ரீதியாக தேசியவாதத்துக்கான ஒரு வெளியுறவு கொள்கையை வரையறுங்கள். இந்த ரெண்டையும் செய்ய வல்லவர்கள் யாரோ அதை செய்யுங்கள். வணக்கம்.